ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஈவினிங் வரும்போது அது வந்து இதாயிரும். ஸோ இப்போ வந்து கேஸ் நடந்திருக்கு. அந்த வீடியோ போடுறதுக்கே வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் லைவில் பார்க்கும்போது 88 இருந்துச்சு. ஸோ நம்மளோட கேஸ் நடந்துட்டுருக்க அந்த கோர்ட் வந்துட்டு 26, அப்புறம் வந்துட்டு ஐட்டம் நம்பர் 95 அண்ட் கேஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ கேஸை வந்து எத்தனாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, December 4, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி. ஸோ இன்னும் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கேஸ் வந்துட்டு 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 4ஆம் தேதிக்கு 7 நாள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே, அதாவது இன்றைக்கி வந்து வெனஸ்டே, அடுத்த புதன்கிழமை வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியே 10 மாதம் ஆயிடுச்சு. இனி அடுத்து வந்தால் 11ஆவது மாதம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆக போகுதுங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. காத்திருந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெலுங்கானா அந்த மாதிரி ஸ்டேட் எல்லாத்துலேயுமே இருந்து ஹிந்திலலாம் வந்து கமெண்ட்ஸ் வருது. ஸோ எல்லா ஊர்லேருந்துமே வந்துட்டு ஸோ எல்லா ஸ்டேட் மக்களுமே இருக்காங்க. மறுபடியுமே நம்ம மைவி3 கம்பெனி நடக்கணும், நல்லா ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பெயில் கிடச்சி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் போட்டு நார்மலாக நம்ம கம்பெனி வந்து நடந்தால் இனிமே எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்க, December 4 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாய் அண்ட் டேக் கேர்.